ஏ அமிகோஸ் என் சேனலில் நெயில் ஆர்ட் சீரீஸில் இந்த தடவை பார்க்க போகிறது க்யூட்டான பேண்டா நெயில் ஆர்ட் தான். என்னென்ன தெரியல, என் நெயில் ஆர்ட் சீரீஸ் ஒரே அனிமலிஸ்டிக்காக போயிட்டுருக்கு. போன தடவை பக் நெயில் ஆர்ட், இந்த தடவை வந்து பேண்டா நெயில் ஆர்ட்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பேசிக்காக பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பேண்டானும் போது பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தவிர வேறு எதுவுமே நம்ம போட முடியாது. ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்மால் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அண்டு இந்த மாதிரி பாயிண்டட் நிப்பும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த ரெண்டு டூல்ஸ் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு டூத் பிக் வச்சே வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். எனிவே நான் பிகினர்ஸ்க்கு சொல்லித்தர போகிறதுனால ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த பாயிண்டட் நீடில் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்காக டாப் கோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெயிலில் ஒயிட் பாலிஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மூன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு செமி சர்க்கிள் கர்வாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு தான் வந்து நான் அந்த சின்ன ப்ரஷ் நீடில் யூஸ் பண்ண சொன்னேன். உங்களுக்கு வந்து அதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தானா இந்த மாதிரி வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷே வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் மாஸ்டர்டாக ஆகிட்டிங்கன்னா அந்த சின்ன ப்ரஷ்ஷே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீடிலில் வந்து பிளாக் பெயிண்ட் எடுத்து பேண்டாவுக்கு கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே வரைய போகிறோம். வாய் இருக்கா பேண்டாவுக்கு? பேண்டாவுக்கு வாய் இருக்குது. பட் நான் பண்ணுற நெயில் ஆர்ட்டில் வந்து பேண்டாவுக்கு வாய் இல்லை. அதை தான் நான் வந்து மீன் பண்ண வந்தேன். ஸோ உங்கள் நீடில் வச்சு இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு இயர் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி தான் வரையணும். அண்ட் உங்ககிட்ட இந்த டூல் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து டூத் பீக்கோட எட்ஜஸ் வச்சுமே வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிடலாம். எப்படி காது முடிச்சாச்சா? இப்போ பேண்டாவோட கண்ணு வரைய போகிறோம். பேண்டாவோட கண்ணு வந்து ரவுண்டாக இருக்காது, அது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணை வந்து பேரலாக, காது எங்கே இருக்கோ அதுக்கு கீழே வந்து பேரலாக பேண்டாவோட ஐயை வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம வரையணும். அவ்வளோதான். அது எப்படி வரையணும் அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருந்தானா ஜஸ்ட் நார்மலாக டாட் வைப்போம்ல, அதே மாதிரி தான் வந்து சின்னதாக வந்து டாட் வச்சு நான் எலாபரேட் பண்ணுறேன். அண்ட் பாண்டாவோட மூக்குக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேண்டாவோட கண்ணுக்கு நடுவில் 2 ஒயிட் டாட்டை இது மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பேண்டா நெயில் ஆர்ட்டு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேண்டா நெயில் ஆர்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பேண்டா பிரேஸ்லெட்டையும் போட்டு நான் ஸ்டைல் பண்ணிட்டேன். இனிஷியலாக பார்க்கும்போது ட்ரிக்கியாக இருக்கும், பட் உங்களுக்கு செய்யும்போது இவ்வளோதானா அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கும். ஒயிட் பாலிஷ் போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்ணுக்கு அது மூக்கு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக போடுற மாதிரி ஒரே கலர் தீம் நெயில் ஆர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அனிமலிஸ்டிக்காக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கான்ல. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நெயில் ஆர்ட் சீரிஸ் அண்ட் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.